பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் நிச்சயமாகவே கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் களி கூர்ந்து மகிழுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த காலை வேளையில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். புதிதாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற ஒவ்வொருத்தரையும் நான் இந்த நாளில் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து என்ன காரியமாய் நீங்கள் இந்த செய்திகளை கேட்க ஆரம்பித்திருக்கிறீர்களோ, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் எல்லா குற்ற உணர்வுகளும் நீங்கி நீங்கள் புது சிருஷ்டிகளாக நிச்சயமாக அது எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிப்பீர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துறேன். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்கள், இன்றைக்கு நாம் சத்தியத்திற்குள்ளே போகலாம். இன்றைக்கு ஒரு முக்கியமான சப்ஜெக்டை குறித்து படிக்க போகிறோம். பாருங்கள், கடந்த நாட்களாக ஒரு சில காரியங்களை குறித்து நான் ரொம்ப பாரத்தோடு ஜெபித்து ஆண்டவரிடத்தில் கேட்டு வந்தேன். பாருங்கள், இன்றைக்கு அநேகர் இந்த கடன்கிற பிரச்சனையினால் மாட்டிக்கொண்டு அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வழி தெரியாமல் நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். பிசாசானவன் நல்ல ஒரு பிடிக்குள்ள ஜனங்களைன்றதை விட விசுவாசிகளை இன்றைக்கு அந்த கடன்கிற ஒரு பிடியில் பிடித்து வச்சுருக்கான். பாருங்கள், இன்றைக்கு நம்ம அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே வர்றதுக்கான சத்தியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அவர் ரொம்ப நல்லவர். நிச்சயமாகவே உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறதுனால இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் இன்றைக்கு அனுப்பியிருக்கிறார். நிச்சயமாகவே இந்த நாள்லேருந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு 30 நாள் நம்ம எடுத்துக்குவோம். 31வது நாள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலையை காண்பீர்கள். நான் விசுவாசிக்கிறேன். மார்க்கு 11:23. மார்க்கு 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லி. பாருங்க, இன்றைக்கு இதை குறித்து நான் படித்து கொண்டிருந்தேன். இந்த கடனிலிருந்து வெளியே வர்றதுக்கான வழிமுறைகளை தேடிக்கொண்டிருக்கும் போது சீனியர் ஊழியக்காரங்க எத்தனையோ ஆண்டுகள் இந்த விசுவாச கோட்பாடுகளை நமக்கு முதலாக போதித்த அந்த போதகருடைய போதனைகளை எடுத்து கேட்டுட்டு இருந்தேன். பாருங்க, அவங்க எல்லாம் ஜெயிச்சு எத்தனையோ விதமான சபைகளை கட்டி ஊழியங்களை பெரிய அளவில் செய்திருக்காங்க. பாருங்க, அந்த சத்தியங்களை கேட்டு இன்றைக்கு அதெல்லாம் எழுதி வச்சேன். அதை தான் உங்களுக்கு இன்றைக்கு நான் சொல்கிறேன். அதில் அவர் சொல்கிறாரு, கடன்கிறது அது ஒரு மலை போல் இருக்குது, ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. அந்த மலை நிரந்தரம் கிடையாது. அது என்றைக்குமே அங்கே இருப்பதற்காக சிருஷ்டிக்கப்படலை. யார் வேணும்னாலும் அந்த மலையை உருட்டி தள்ளலாம். யார் வேணும்னாலும் வசனத்தை வச்சு நம்ம பேசும்போது அந்த கடன்கிற மலை அது ஒன்றுமில்லாமல் கடலின் ஆழத்தில் நம்மளால் தள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எப்படின்னா, விசுவாசத்தின் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணும்போது அதுக்கு ஒரு சில கோட்பாடுகள் எல்லாம் இருக்குது. விசுவாசத்தின் கோட்பாடுகள்னு இருக்குது பாருங்க. அதன்படி நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாகவே இந்த பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போகும். அந்த கடன்கிற மலை கடலின் ஆழத்தில் தள்ளப்பட்டு போகும் என்பதை இன்றைக்கு நான் கற்றுக்கொண்டேன். பாருங்க, அப்போ பாருங்க, இந்த மலையை பார்த்து, கடன்கிற மலையை பார்த்து நம்ம பேசணுமா? ஜெபங்கிற பேரில் உட்காந்து, ஆண்டவரே எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, அவ்வளோ கடன் இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குன்னு நம்ம பட்ஜெட்டை போட்டு அதை உட்காந்து கால்குலேட் பண்ணி சோர்ந்து போகாதபடி பட்ஜெட் போடுறது நல்லது. ஒரு டிசிப்ளினான வாழ்க்கைக்குள்ளே நம்ம இருக்கிறது நல்லது. அதற்கு மேலாக கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கும் பொழுது, விசுவாசித்து நம்ம வாயினால் அறிக்கை பண்ணும் பொழுது நிச்சயமாகவே ரட்சிப்பு உண்டாகும்னு வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. பாருங்க, அப்போ என்ன பண்ணணுமா? இந்த மலையை பார்த்து பேசணுமா? என்னன்னு பேசணும்? கடன்கிற மலையை பார்த்து என்ன பேசணும்? நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல். இந்த கடன்கிற மலை நிச்சயமாய் போகும். இதுக்கு முன்னாடி எல்லாரும் செஞ்சிருக்காங்க. எத்தனையோ விதமான கடன்கள் அது கட்டப்பட்டு ஆயிருக்குது. பாருங்க, ஆண்டவர்னால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போ தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல்
விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு அப்போ உங்களுடைய அந்த கடன்கிற அந்த பட்டியல்கள், அந்த பத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால இந்த கடன்களை நான் கேன்சல் பண்றேன். இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய தயவு இவைகளின் மேல உண்டாகுது. இன்னொரு முக்கியமான வசனம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப நம்ம சமுத்திரத்தின் ஆழத்துல தள்ளிவிட போறோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். எப்படின்னா நம்ம வேலை செஞ்சு கட்டி முடிக்கவே முடியாது. அவ்வளோ கடன்கள் இருக்கு. அதை எப்படி கட்டி முடிக்க முடியும்னா, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். யாருடைய ஐஸ்வர்யத்தின்படி? நம்மளுடைய சம்பள அளவின்படி இல்லை, நம்மளுக்கு வர்ற போனஸின்படி அல்ல, நமக்கு வர்ற பணத்தின்படி, அந்த அளவின்படி அல்ல, தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி, கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தின்படி. அவருடைய ஐஸ்வர்யம் என்னது? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படியா இருக்குது. பாருங்க, எவ்வளோ பெரிய தேவன். அந்த பெரிய தேவனிடத்துல போய் ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்காக நம்ம பிச்சைக்காரங்களை போல கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது இல்லை. அதுக்கு தான் ஆண்டவர் ஒரு வழிமுறையை கற்றுக் கொடுக்குறாரு. நீ தினமும் காலையில் எந்திரிச்சு மலையை பார்த்து பேசு. இயேசுவின் நாமத்தினால கடன்கிற மலையே நீ பெயர்ந்து சமுத்திரத்தின் ஆழத்திலே தள்ளுண்டு போவாயாக என்று இயேசுவின் நாமத்துல நான் உனக்கு சொல்றேன். இயேசுவின் ரத்தத்துல அந்த விடுதலை மீட்பு உண்டாயிருக்கு. அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி இந்த கடன்கள் எல்லாம் கட்டப்படுது இயேசுவின் நாமத்தினாலன்னு தொடர்ந்து ஒரு 30 நாளுக்கு காலையில எழுந்தவுடன் நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. எப்படிப்பட்ட ஆச்சரியமான வழிகள் திறக்குதுன்னு நீங்க பாருங்க. கண்டிப்பாய் திறக்கும் இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொரு காரியமும், ஒவ்வொரு கடன்களும் அது ரத்து செய்யப்படும் இயேசுவின் நாமத்தினால. ஏன்னா அவருடைய ரத்தம் ஒவ்வொரு கடன்களுக்காகவும் சிந்தப்பட்டிருக்கு. நம்மளுடைய கடன்களுக்காக, நம்மளுடைய கடன்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார்னு வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. நமக்கு வரக்கூடிய தண்டனைய அவர் ஏற்றுக்கொண்டார். நம்ம நிரபராதிகளாக நம்ம விடுதலையாக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். அதனால தாராளமா கடன் வாங்கலாமா, தாராளமா வாழ்க்கை நடத்தலாமா, தாராளமா எப்படி வேணா தெரியலாம், அப்படி இல்லை. கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சொல்லும் பொழுது இந்த நேரத்திலையும் ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்குறாருன்னா, அவருடைய பிள்ளைகள் அவர் எப்படி பார்க்குறாருன்னா, நிச்சயமாகவே எல்லாம் கட்டி முடிச்ச மாதிரி நிரபராதிகளாக அவர் நம்மளை காண்கிறார். அங்கதான் அவருடைய கிருபை வேலை செய்து பாருங்க. இன்னொரு வசனம், முக்கியமான வசனம் 24 பாருங்க. ஆதலால் நீங்கள் மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இதெல்லாம் எனக்கு உண்டாகும். எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கிறேன், இது எல்லாத்தையும் அறிக்கை பண்ணியிருக்கேன், நான் பெற்றுக்கொள்ளுவேன் இயேசுவின் நாமத்துல அப்படின்னு சொல்லும்போது நம்ம பெற்றுக்கொள்றோம். அதுக்கு அடிப்படை காரியம் கீழே 25வது வசனம், மார்க் 11:25. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அப்போ அந்த மன்னியாமை, அன்ஃபர்கிவ்னஸ் நம்ம ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்குது. இப்போமே நீங்க எடுத்து யார் யார் மேல உங்களுக்கு கசப்பு வெறுப்பு இருக்கோ, யார் யாரை உங்களால நேசிக்க முடியாம இருக்கோ, அவங்க பெயர்கள் எல்லாம் எடுத்து எழுதுங்க. இயேசுவின் நாமத்தினால இவங்களை நான் மன்னிக்கிறேன், இவங்களை நான் மன்னிக்கிறேன் இயேசுவின் நாமத்துல இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. எல்லா வெறுப்புகளையும் மன்னியாமையும் கர்த்தரிடத்துல அறிக்கை பண்ணுங்க. அறிக்கை பண்ணிட்டு ஒரு சுத்த இருதயத்தோட ஒவ்வொரு நாளும் உங்களுடைய விண்ணப்பங்களை கர்த்தரிடத்துல தெரியப்படுத்துங்க. அந்த கடன்கிற மலை எந்த பிரச்சனையா வேணா இருக்கட்டும், எந்த மலை போன்ற பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி இருந்தாலும் ஒவ்வொரு நாள் காலையில் எந்திரிச்சு விசுவாசத்தோட அதை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துல தள்ளுண்டு போவாயாகன்னு சொல்லுங்க. நிச்சயமாய் அந்த மலை ஒன்றுமில்லாமல் கடலின் ஆழத்துல போறத நீங்க பார்ப்பீங்க, அனுபவிப்பீங்க. ஒரு சுதந்திரமான வாழ்க்கை தான் ஆண்டவர் நம்மளுக்காக வச்சிருக்கு. இன்ஹெரிட்டன்ஸ், அது நம்மளுடைய உரிமை.
ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற ஒரு கடன் இல்லாத வாழ்க்கைய நம்ம ஒவ்வொருத்தரும் வாழணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அதனால தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள அனுப்பியிருக்கிறார். பிலிப்பியர் 4:19 மறந்துறாதீங்க. அவருடைய ஐஸ்வரியத்தின்படி அது எத்தனை கோடிக்கணக்கான கடன்களானாலும் நீங்க விசுவாசிக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய தயவை நீங்க நாடும் பொழுது, கெஞ்சாம, கர்த்தாவே இது இப்படி நடக்குது. உம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் கடன்கள் எல்லாம் கட்டப்படுதுன்னு நீங்க விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் சொல்லும் பொழுது, எல்லா கடன்களும் கட்டப்படுவதை, ரத்து செய்யப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். இயேசுவின் நாமத்தினால, அவருடைய இரத்தத்தினால நீங்க விடுதலையை அனுபவிப்பீர்கள். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று. ஆமென், ஆமென். இன்றைய தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது என்று நம்புகிறோம். உங்களுடைய சாட்சிகள், ஜெப விண்ணப்பங்கள் கண்டிப்பா இருக்கும். கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் எண்ணுக்கு எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். அல்லது கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய விண்ணப்பங்களை பதிவிடுங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். நிச்சயமா நீங்க கேட்டுட்டு லைக் பண்றதுக்கு, ஷேர் பண்றதுக்கு, சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. நோட்டிபிகேஷன் பெல்ல அழுத்துறதுக்கு மறக்காதீங்க. மீண்டும் ஒரு புதிய தேவ செய்தியோடு சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.